இப்போ அயானிக் ரேடியஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஏங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு, அது ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாலோ இல்லை வேற இடத்துலேருந்து வாங்கினாலோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ பெர்லியம் எடுத்துப்போம். இப்போ பெர்லியம் அப்படிங்கிறதுட்ட இப்போ 4 எலக்ட்ரான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 கொடுத்துரும், அடுத்த ஷெல்ல 8 இருக்கும். ஆனால் இதுகிட்ட எத்தனை இருக்குன்னா 2 இருக்கும். இப்போ அந்த லாஸ்ட்ல அந்த 2 எலக்ட்ரான் இருக்கு பாரு, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை அது டொனேட் பண்ணுது, வேற எதுக்கும் ஒன்று கொடுத்துருது. கொடுத்துட்டுனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேட்டையான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட நிறைய பொருள் இருக்குது அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் தானே நமக்கு. ஓகேவா? அதனால நீ என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஏன் கம்மியாகுதுன்னா, இப்போ ஷெல்ஸ் பாரு, இப்போ வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானா டொனேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது எதை நியூக்ளியஸை நோக்கி வந்துடும். புரியுதா? இப்போ ஷெல்ஸ் இது ஒவ்வொரு எலக்ட்ரானா கொடுத்துட்டே வருதுன்னா இப்போ நடுவில் இருக்கிற நியூக்ளியஸை நெருங்கி என்ன பண்ணிடும், வந்துடும். இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே கொடுத்துட்டு அப்போனா இந்த நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும் அது. புரியுதா? அப்போ அதோட சைஸ் என்னவாயிடும், குறைஞ்சிடும். எப்போவுமே கேட்டையான் கொடுக்கறது தான் என்ன பண்ணும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அதே மாதிரி பெர்லியம்ல ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு அடுத்தது 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு இப்போ பாரு எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையாமா, அந்த எலக்ட்ரான் என்னன்னா வேற ஒரு ஆட்டத்திலேருந்து வாங்கியிருக்கு. புரியுதா? அது அதோடது இல்லை, அதுக்கு தேவைப்பட்டு அதனால என்ன பண்ணுது, இன்னொரு ஆட்டத்திலேருந்து அந்த எலக்ட்ரானை வாங்கும் போது அது என்னவாயிடும்னா ஆனையானா மாறிடும். ஓகேவா? அது என்ன சார்ஜ்னா மைனஸ் சார்ஜ்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது சிம்பிள் தான். ஓகேவா? ஒன்று கொடுக்க இது என்ன பண்ணிட்டே வரும், சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். இது வாங்கி வச்சிட்டு இருக்கு இந்த எலக்ட்ரான். அப்போ அது என்னவாயிட்டே இருக்கும், அதோட ஷெல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா இதில் 2 ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஓகேவா? ஒன்று பீரியட்ஸ், செகண்ட் ஒன் குரூப்ஸ். இதில் இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா பீரியட்ஸில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ பீரியட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னா, இப்போ நான் சோடியம் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம், அலுமினியம். இது ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுத்துப்போம், பீரியட்ஸில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பீரியட்ஸ்னால் நல்லா நினச்சிக்கணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு நோக்கி எது போதோ அதான். இப்போ சோடியம்னா 11, அது எப்படி ஃபில் ஆகும், 2, நெக்ஸ்ட் ஷெல்ல 8, தேர்டில் 1 இருக்கும். புரியுதா? இப்போ இந்த ஒரு எலக்ட்ரானை அது டொனேட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ண 2, 8 அப்படிங்கிறது இருக்கும். அப்போனா இது ஒரே ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, அதனால ஒரே ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ மெக்னீஷியம் அப்படிங்கிறது என்ன, இப்போ 11னா இது 12ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ 2, 8, இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் 2. இப்போ அலுமினியம் அப்படிங்கிறது என்ன, 2, 8, 3ஆக இருக்கும். 2, 8, 3. புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் சோடியத்தில் என்ன பார்த்தோம், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஷெல்ல உள்ள ஒரே ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும். லாஸ் பண்ணோன்னா என்ன வரும், ஸ்டேபிளாக மாறிடும். புரியுதா? அப்போ அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும், அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்லேருந்து லாஸ்ட் எலக்ட்ரான் ஷெல் வரையும் இருக்கும். புரியுதா? அதனால இது 1+ கொடுக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ஷெல்ல உள்ள 2 எலக்ட்ரானை மெக்னீஷியம் கொடுத்துருது. ஓகேவா? நெக்ஸ்ட் அலுமினியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3+. ஓகேவா? 3 எலக்ட்ரானை என்ன பண்ணிடுது, கொடுத்துருது. அப்போ அதோட ரேடியஸ் பாரு எல்லாமே எப்படி இருக்கு, 2, 8, 2, 8, 2, 8 அப்படின்னு முடிஞ்சிருது. ஓகேவா? அப்போ அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது பீரியட்ஸில் போக போக என்னவாகுது, எந்த ஒரு மாற்றமும் கொடுக்கல, அப்போ டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? இப்போ எந்த ஷெல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகல, அது என்ன பண்ணிடுது, எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. அதோட ரேடியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இப்போ குரூப்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ குரூப்ஸில் பார்க்கும்போது என்ன இருக்கும், இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஓகேவா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் 3மே எடுத்துக்கும். குரூப்ஸுங்கிறதுனால நான் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ லித்தியம்னா எப்படி ஷெல் போடுவீங்க, ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்த ஷெல்ல 1 இருக்கும். ஓகேவா? இப்போ சோடியம் அப்படின்னா 2, அடுத்த ஷெல்ல 8 இருக்கும், அடுத்ததில் 1. புரியுதா? பொட்டாசியம் அப்படின்னா என்ன இருக்கும், 2, 8, நெக்ஸ்ட் எத்தனை இருக்கும், 8, நெக்ஸ்ட்டில் 1 இருந்திருக்கும். ஓகேவா? அந்த ஷெல்ஸை நான் அப்படி ஷார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இது எல்லாமே பாரு லாஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு, 1 தான் வச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக என்ன பண்ணிடும், லாஸ் பண்ணிடும். ஓகேவா? அப்போ லாஸ் பண்ணிட்டு அப்படின்னா லித்தியத்தோட ரேடியஸ் எப்படி இருக்கும், இப்போ இதான் நியூக்ளியஸ்னா இதுலேருந்து இந்த எலக்ட்ரான் நோக்கி இருக்கும். புரியுதா? அப்போ
Li ப்ளஸ். இப்போ சோடியத்திட்டையும் லாஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, பொட்டாசியத்திட்டையும் ஒரு எலக்ட்ரான். அப்போ இதான் நியூக்ளியஸ் அப்படின்னா இதுலேருந்து அதோட ஷெல்ஸ் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு 2ஓட நின்றுட்டு இப்போ அடுத்த ஷெல்லுக்கு போகுது. ஓகேவா, அடுத்தது இங்கே பாருங்கள் நியூக்ளியஸ்லேருந்து 3rd செல் வரையும் அது ரீச் ஆகும். புரியுதா? அப்போனா அயானிக் ரேடியஸ் அப்படிங்கும் போது என்னவாயிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த லாஸ்ட் ஷெல்ஸை மட்டும்தான் அது என்ன பண்ணுது, உள்ள ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் டொனேட் பண்ணிடுது. ஓகேவா, அதனால அதோட ரேடியஸ் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். பொட்டாசியத்துக்கு எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ குரூப்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, இதுதான் என்னன்னா அயானிக் ரேடியஸ். ஓகேவா, அப்போ அயானிக் ரேடியஸ்னால் நம்ம இந்த கான்செப்ட் மட்டும் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, தேங்க்யூ.